கடுமையான இயற்கை இடர்பாடை எதிர்கொண்டு மீண்டு வரும் மக்களுக்கு அரசு துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் பெரும் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் அமைச்சர்கள் முதல் மக்கள் பிரதிநிதிகள் வரை அனைவருக்கும் பாராட்டுகள் என குறிப்பிட்டுள்ளார். வரலாறு காணாத பெருவெள்ள பாதிப்பிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வழக்கமான மாநில பேரிடர் நிவாரண நிதி வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர தேசிய பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். NDRF-இல் இருந்து உடனடியாக நிதி வழங்குமாறு மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டத்தில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பள்ளி மாணவி ஒருவர் தனது உண்டியல் சேமிப்பு பணத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட அவர் சிறுமியை வெகுவாக பாராட்டினார். வெள்ள பாதிப்பிற்கு மத்தியிலும் சிறுமியின் இத்தகைய செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகள் சீரடையாததால் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தொடர்ந்து மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் இன்று 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் இயங்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளம் பாதித்த 8 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் வகுப்புகள் நடத்துவது குறித்து அப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பனையூரில் கண்மாயில் சென்ற காட்டாற்று வெள்ளம் தடுப்புகளை அடித்துச் சென்ற நிலையில் மதகுகளும் உடைந்ததால் கண்மாயில் தற்போது இருந்த தண்ணீரும் வடியும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதி மக்களே இணைந்து தற்காலிகமாக மண்மூட்டைகள் மற்றும் கட்டைகளை பயன்படுத்தி தடுப்புகள் அமைத்து தண்ணீரை சேமிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கரை புரண்டு ஓடிய காட்டாற்று வெள்ளத்தில் கிழக்கு கடற்கரை சாலை அப்பளம் போல நொறுங்கி கிடப்பதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வேப்பிலோடை பகுதியில் சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு சாலை அப்பளம் போல் நொறுங்கியதோடு சில இடங்களில் சாலை முற்றிலும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. தென் மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வெள்ள நீரை வெளியேற்றுவதற்காக NLC நிறுவனத்தில் இருந்து ராட்சத மோட்டார்கள் லாரியில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 தென் மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ள நீரை வெளியேற்றும் இயந்திரங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உள்ள மளிகை குடோனுக்குள் வெள்ளம் புகுந்ததால் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் மழைநீரில் நனைந்து நாசமாகிவிட்டன. அரிசி மூட்டைகள், பருப்பு வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் மழைநீரில் மூழ்கி கடுமையாக சேதமடைந்துள்ளதால் குடோன் உரிமையாளர் வேதனை அடைந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிகளில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்து வந்த மக்களை கடலோர காவல் பாதுகாப்பு குழுவினர் படகுகள் மூலமாக பத்திரமாக மீட்டனர். ஏரல் மற்றும் ஏரல் புதுமனை கிராமங்களில் மழை வெள்ளத்தில் சிக்கி வெளியில் வர முடியாமல் இருந்த மக்களை கயிறு மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் காவல்துறை குழுவினர் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். பெருமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் இருந்து இன்று முதல் வழக்கம் போல ரயில்கள் இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வெள்ள பாதிப்பை தொடர்ந்து ரயில் தண்டவாளத்தில் இருந்த தண்ணீர் முழுமையாக அகற்றப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் இன்று முதல் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் திட்டமிட்டபடி புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 400 பேருக்கு நிவாரணப் பொருட்களை திமுக MP கனிமொழி வழங்கினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, அரிசி, போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை கனிமொழி நேரில் சென்று வழங்கினார். பெரும்
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு 3 நாட்களில் சுமார் 394 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் வாகனங்கள் மூலமாகவும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் புத்தகங்களை இழந்த பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களது பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் கார்த்திகேயன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புத்தகங்களை இழந்து தவிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விரைவாக புதிய புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களை பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பேசியுள்ள விவசாயிகள் 4 மாவட்டங்களில் பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் 100% இழப்பீடு தொகையை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினர். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் தேர்வில் பல்வேறு குழப்பங்கள் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணத்தில் KP முனுசாமி இல்லத்திற்கு சென்ற EPS முனுசாமியின் தந்தை படத்துக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பேட்டி அளித்த அவர், இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் நடைபெறுமா என்பதே சந்தேகம் என்றார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. 2006-2011 ஆண்டு திமுக தலைமையிலான ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 1,75 லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக பொன்முடி மீது வழக்கு பதியப்பட்டது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டதால் பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்தார். மேலும் 3 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் MLA தகுதியையும் இழந்தார். ஆனால் திருக்கோவிலூர் தொகுதி காலியாகிவிட்டதாக தற்போதைக்கு அறிவிக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளதால் 30 நாட்களுக்கு பிறகே முடிவெடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதாவுக்கு கூறியது போல மக்கள் பணத்தை பொன்முடி கொள்ளையடித்தார் என நீதிமன்றம் கூறவில்லை என தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தை நாடி வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். ஆட்சி செய்யாத மாநிலங்களில் ஆளுகின்றவர்களை பாஜக மத்திய அரசு அடக்கி ஒடுக்கி மிரட்டி பார்க்க நினைப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்டுப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கியதை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதை வரவேற்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் மோடியை சந்தித்து ஆய்வறிக்கை அளிக்க உள்ளதாக கூறினார். முதலில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், பொன்முடிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது போல 10ற்கும் மேற்பட்ட அமைச்சர்களுக்கு தீர்ப்பு வரும் என அண்ணாமலை சூசகமாக கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நல்லதுதான், ரொம்ப மகிழ்ச்சி என பதிலளித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து மருத்துவர்கள் அவரை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என மாநில அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டதை ஏற்று வழக்கை முடித்து வைத்தனர்.
சென்னை எண்ணூரில் வெள்ள நீரில் எண்ணெய் கலந்ததால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக 8 கோடி ரூபாய் வழங்கப்பட இருப்பதாகவும் இதில் சிபிசிஎல் நிறுவனம் 7,53 லட்சம் ரூபாயை செலுத்த இருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் பசுமை தீர்ப்பாயத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பசுமை தீர்ப்பாயம் விசாரணையை ஜனவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை எர்ணாவூர் பகுதியில் சிபிசிஎல் எண்ணெய் கழிவுகள் வீடுகளுக்குள் புகுந்ததில் பல்வேறு பொருட்கள் வீணாகி போனதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் புதிய பொருட்கள் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த மண்டல குழு தலைவர் சிபிசிஎல் நிர்வாகத்தினை தொடர்பு கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி கடுமையாக கடிந்து கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பிடிஓ அலுவலகத்தில் உள்ள உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 1,44,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். உதவி செயற்பொறியாளர் ஹரிகிருஷ்ணன் அறையில் உள்ள பீரோவில் இருந்து 77,000 ரூபாய் உட்பட 1,44,000 ரூபாய் கைப்பற்றப்பட்ட நிலையில் 3 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் விவசாயியின் மின் இணைப்பை மற்றொரு பெயருக்கு மாற்றி வழங்குவதற்கு 35,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற 2 உதவி மின்வாரிய செயற்பொறியாளர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை உதவி செயற்பொறியாளர்களிடம் விவசாயி செல்வராஜ் வழங்கியுள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர்களை கைது செய்தனர். திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்ட மசோதாக்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நீண்ட நேர விவாதத்திற்கு பின் மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சி ஆகிய 3 திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்த நிலையில் மக்களவையில் நிறைவேறியது. பின்னர் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு தேதி குறிப்பிடப்படாமல் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. தேச துரோக சட்ட பிரிவுகளை நீக்கி புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றியதற்காக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், புதிய குற்றவியல் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மக்களவை அலுவல்கள் ஒரு நாள் முன்னதாகவே முடிவுற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வண்ண புகைக்குப்பிகள் வீச்சு, எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் என பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் ஒரு நாள் முன்னதாகவே முடிவுற்று அவை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரம் தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அவருடைய அலுவலக இல்லத்திற்கே நேரில் சென்று ஆலோசனை நடத்தினர். அப்போது நாடாளுமன்றத்திற்குள் புகுந்த இருவர் வண்ண புகை குப்பிகளை வீசியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு பொறுப்பை இனி டெல்லி காவல்துறையிடமிருந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வசம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நாடாளுமன்ற பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து CISF ஆய்வு நடத்தி வருகிறது. இதனால் விரைவில் முழு பாதுகாப்பு பொறுப்பும் CISF வசம் ஒப்படைக்கப்படும் என தெரிகிறது. மல்யுத்த வீராங்கனையும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவருமான சாக்ஷி மாலிக் மல்யுத்த விளையாட்டிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக பிர்ஜ் பூஷன் உறவினர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டார். இது அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே மல்யுத்த விளையாட்டிலிருந்து விலகுவதாக சாக்ஷி மாலிக் கண்ணீருடன் அறிவித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சென்ற கார் முன்பு நின்று மாணவர் அமைப்பினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மாணவர் அமைப்பினரை விரட்டி சென்று கைது செய்த நிலையில் அப்போது மாணவர்கள் கார் முன்பு கருப்பு கொடியை காட்ட முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டில் உள்ள 15 விமான நிலையங்களில் 164 விமானங்கள் பல்வேறு காரணங்களால் செயல்படாமல் நிற்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், டெல்லி விமான நிலையத்தில் 64 விமானங்களும், பெங்களூருவில் 27 விமானங்களும், மும்பையில் 24 விமானங்களும், சென்னையில் 20 விமானங்களும் செயல்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பீதியடைய வேண்டாம் எனவும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், முகக்கவசம் இல்லாமல் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடன் மிகவும் மோசமான காற்றோட்டத்துடன் மூடிய சூழலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் பிறந்த நாள் சென்னையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பூந்தமல்லியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஒய்எஸ்ஆர் சேவாதளம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட ஏராளமான மாணாக்கர்கள் தங்களது குருதியை கொடையாக அளித்தனர். பின்னர் ஒய்எஸ்ஆர் சேவாதளத்தை சேர்ந்த இளைஞர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். சாண்டா கிளாஸ் போல் உடையணிந்து கொண்டு மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீட்டிற்கு சர்ப்ரைஸாக சென்றதோடு பெண் குழந்தைகளுக்கு கேக்குகள் ஊட்டிவிட்டும் பரிசு பொருட்களை வழங்கியும் அமைச்சர் ரோஜா நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். மேலும் மாற்றுத்திறனாளியின் மனைவிக்கு சிறுநீர் பிரச்சினை இருப்பதால் பொருளாதாரம் இன்றி அவர்கள் தவித்து வந்த நிலையில் சுமார் 2 லட்சம் நிதியுதவி வழங்கினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் சர்வதேச குளிர்கால திருவிழா கொண்டாடப்பட்டது. அப்போது காண்டாகாரில் பிரதமர் நரேந்திர மோடியின் கட் அவுட் பாரம்பரிய ஃபெரான் உடையணிந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதை கண்டு அவ்வழியாக சென்ற நபர் மோடியின் படத்திற்கு முத்தம் கொடுத்துள்ளார். இது குறித்தான காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள பார்க் சாலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மின்விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் தாத்தாவின் கட் அவுட்டுகள், ஸ்டார் மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் என மின்விளக்குகளால் அந்த சாலையே ஜொலிக்கிறது. இதனை அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி குடிலும் அமைக்கப்பட்டுள்ளது. ரயிலில் கூட்ட நெரிசலில் தூங்குவதற்கு இடம் கிடைக்காததால் தொட்டில் கட்டி தூங்க முயன்ற நபர் திடீரென தொட்டில் அருந்து கீழே விழுந்ததில் மற்ற பயணிகளிடையே சிரிப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இந்தியாவின் மக்கள் தொகை பெருக்கமே இத்தகைய நிலைக்கு காரணம் என பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த 3 நாட்களாக பெய்து வந்த கனமழை ஓய்ந்த நிலையில் விடுமுறை விடப்பட்ட பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூர் கிராமத்தில் உள்ள குடியிருப்புகள், அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனையை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தேங்கி நிற்கும் மழைநீரால் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நிதி நெருக்கடி இருந்தாலும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனுக்குடன் நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேளாண்மை துறை கண்காட்சியை துவக்கி வைத்து பேசிய அவர், கடன் தள்ளுபடி மட்டும் கேட்கும் விவசாயிகள் விவசாய முன்னேற்றத்திற்கும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்றார். கைதிகளை வைத்து 84 ஏக்கர் நிலப்பரப்பில் இயற்கை விவசாயம் செய்து வரும் திறந்தவெளி சிறைச்சாலையை பார்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வியப்படைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள திறந்தவெளி சிறை பற்றி அறிந்த நீதிபதிகள் ஏ. சுந்தர், சக்திவேல் ஆகியோர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு, வாழை, கரும்பு மற்றும் தென்னை போன்ற விவசாய பணிகளை பார்வையிட்டனர். சென்னை வியாசர்பாடி அருகே கணேசபுரத்தில் ரயில் பால பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். யானை கவுனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இதனை தெரிவித்தார். அப்போது MP தயாநிதி மாறன், தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் புதுவெங்கரையான் பாளையத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் தேவி பாரதி எழுதிய நீர்வழிப்படுவோம் என்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தேவி பாரதி, சாகித்ய அகாடமி விருது பெறுவது தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முறையாக பொள்ளாச்சியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை குழந்தைகள் நலப்பிரிவிற்கு தேசிய தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தரச்சான்று பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய மருத்துவர்கள், ஊழியர்களுக்கு மருத்துவமனை கண்காணிப்பாளர் நன்றி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மத்திய அரசிடமிருந்து ஆண்டுக்கு 60 லட்சம் ரூபாய் நிதி என 3 ஆண்டுகளுக்கு நிதி கிடைக்கப்பெறும்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே புள்ளூர் கிராமத்தில் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை கண்டித்து கிராம பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். அப்பகுதியில் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் குடிநீர் இணைப்பை துண்டித்த நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகி குடும்பத்தினருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவனைநல்லூர் பகுதியில் வசித்து வரும் மனிதநேய மக்கள் கட்சியின் நகர செயலாளர் அகமது அலி நகராட்சி சார்பில் வழங்கப்பட்ட குடிநீர் இணைப்பிற்கு வரி கட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் மூலக்கரை கிராமத்தில் தனியார் சமையல் எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் அப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வாழ்வச்ச கோஸ்டம் பி கிராம அலுவலகத்தின் முன் பத்மநாபபுரம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதில் பல்லாயிரம் லிட்டர் தண்ணீர் வீணானது. குடிநீர் குழாய் உடைப்பால் பீரிட்டு வெளியேறிய தண்ணீரில் அவ்வழியாக வந்த கார் ஓட்டுநர் தமது வாகனத்தை கழுவி சுத்தம் செய்தார். ஓட்டுநரின் இந்த செயல் தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் பால்மாட்டு கடன் வழங்கப்படுவதாக கூறி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகாநத்தத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியில் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கடன் வழங்கப்பட்டதாக புகார் கூறப்படுகிறது. தென்காசியில் பதிவுத்துறை அலுவலகத்தில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கான பணத்தில் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகளுக்கிடையே 10 ரூபாய் நோட்டுகளை வைத்து 21 லட்சம் ரூபாயை நூதன மோசடி செய்த நபர் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்பிக்கையின் பேரில் தன்னை ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட நபர் அளித்த தகவலின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் குடித்துவிட்டு நடனமாடிய உதவி ஆய்வாளர் மற்றும் அவரது நண்பர்களை தட்டி கேட்ட அண்டை வீட்டுக்காரர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள வண்ணாரப்பேட்டை துணை ஆணையருக்கு சென்னை காவல் கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மாற்றுத்திறனாளிக்கு தவறான முறையில் அறுவை சிகிச்சை அளித்ததாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் ஏபிசி தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு அன்று வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விரிவான விசாரணை செய்வதற்காக ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மனுவில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு அடிப்படை தேவைகளை செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை மாவட்ட போக்சோ வழக்குக்கான சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சென்னையில் வசிக்கும் 58 வயதான வேலாயுதம் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கொட்டக்குடி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நிரந்தரமாக சீல் வைத்தனர். குருசாமி என்பவர் புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்தது சோதனையில் தெரியவந்த நிலையில் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வெளியே வைத்துவிட்டு கடைக்கு நிரந்தரமாக பூட்டி சீல் வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பெண்ணிடம் தோஷம் கழிப்பதாக கூறி கோவிலுக்கு அழைத்து சென்று நூதன முறையில் தங்க தாலியை திருடி சென்ற ஆசாமி உட்பட 2 வரை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் தண்டபாணி ஆகிய 2 வரும் சேர்ந்து இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமானது.
திருப்பூர் மாவட்டம் வேங்கிப்பாளையத்தில் மக்காச்சோள கதிர் அரவை இயந்திரத்தில் சிக்கி தொழிலாளி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயந்திரத்தில் மக்காச்சோள தட்டுகள் சிக்கிக் கொண்டதை கண்ட பேச்சுக்குட்டி அதனை எடுக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக அவரது கை இயந்திரத்தில் சிக்கி அவரை உள்ளே இழுத்தது. இந்த விபத்தில் கை மற்றும் கால்கள் துண்டாகி அவர் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிக்கு உதவித்தொகை வாங்கி தர உதவுவது போல் நடித்து 5 சவரன் நகையை பறித்துக் கொண்டு தப்ப முயன்ற பெண்ணை அப்பகுதி மக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிந்தாமணி என்ற மூதாட்டிக்கு உதவி செய்வது போல் நடித்த பானுபிரியா அவரை தாக்கி நகையை பறித்துக் கொண்டு தப்ப முயன்ற போது அப்பகுதி மக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நீட் தேர்வு எழுதாமலேயே மருத்துவ படிப்பிற்கான சீட் வாங்கி தருவதாக கூறி 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 4 பேரில் 2 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான 2 தேடி வருகின்றனர். பாச்சல் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரிடம் பெங்களூருவைச் சேர்ந்த பிலிப் சார்லஸ், அமுது, மோனிகா, மார்க் ஆகிய 4 பேர் மோசடி செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே மாடம்பாக்கம் பகுதியில் கடந்த மாதம் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் கைதான 5 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. ஏற்கனவே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கொடூர கொலை என்பதால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாலும் குற்ற செயலில் ஈடுபடாமல் இருக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கீழ் ஆலத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் தெரிவிக்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 181 வடிவில் மாணவிகள் நின்று தங்களது கையில் பலூன்களை ஏந்தியவாறு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நெல்லையில் மழை வெள்ள மீட்பு பணியில் ஈடுபட்ட வளன் என்ற மீனவரை கொடிய விஷப்பாம்பு கடித்த நிலையில் அவருக்கு உரிய சிகிச்சை அளித்தும் தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடும் அவதிக்கு உள்ளாகி வரும் மீனவர் தனக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. பல நாடுகளில் இருந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு பறவைகள் வந்து செல்லும் நிலையில் இதனை சுற்றுலா பயணிகள் நேரில் கண்டு ரசித்தனர். மேலும் அதனை புகைப்படம் எடுத்து புகைப்பட கலைஞர்களும் மகிழ்ந்தனர். வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு நாமக்கல்லில் அமைந்துள்ள அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஏகாதசியை ஒட்டி நடைபெறவுள்ள சொர்க்கவாசல் திறப்பிற்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் மற்றும் டிஎஸ்பி தனராசு ஆகியோர் ஆய்வு நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா கல்வி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று கொண்டாடினர். ஆடல் பாடல் என கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டிய நிலையில் கேக் வெட்டி மாணவிகள் அனைவரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் மால் வர்த்தக வளாகத்தில் கண்ணை கவரும் வகையில் 50 அடி உயரத்தில் ஈஃபில் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த டவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் இதனை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இங்கிலாந்தில் கடந்த ஒரு வாரமாக காணாமல் போன இந்திய மாணவர் குராஷ்மான் சிங் பாட்டியா லண்டனில் உள்ள கேனரி வார்க் பகுதியில் உள்ள ஏரியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். மாணவன் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரியவில்லை என தெரிவித்த அந்நாட்டு காவல்துறையினர் இருப்பினும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். நியூசிலாந்து மண்ணில் ஒருநாள் போட்டிகளில் ஒரு ஆட்டத்தில் அதிக ரன் குவித்த ஆசிய வீரர் என்ற சாதனையை வங்கதேச வீரர் சௌமியா சர்க்கார் படைத்தார். இதற்கு முன்னதாக 2009ஆம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் இந்திய முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் 163 ரன்கள் அடித்ததே அதிகபட்சமாக இருந்தது. ஆனால் வங்கதேச வீரர் 169 ரன்கள் அடித்ததன் மூலம் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. மழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டதற்காக விமர்சனங்களுக்கு உள்ளான இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு நடிகர் வடிவேலு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அவருடைய ஊரில் மேடு பள்ளம் எங்கு இருக்கிறது என அவருக்குத்தான் தெரியும், அவர் போகாமல் வேறு யார் போவது என வடிவேலு கேள்வி எழுப்பினார்.
சென்னையில் நடைபெற்ற 21வது சர்வதேச திரைப்பட விழா நிறைவு பெற்றது. இந்த சர்வதேச திரைப்பட விழாவில் ஈரான், கொரியா, பிரான்ஸ், ஹங்கேரி, மெக்சிகோ என 57 நாடுகளின் சார்பில் 126 திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. மேலும் இந்த விழாவில் சிறந்த நடிகராக வடிவேலுவும், சிறந்த நடிகையாக பிரீத்தி அஸ்ரானி மற்றும் சிறந்த தமிழ் திரைப்படமாக அயோத்தி தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.